ஹே சூரியோட படம் மாமன் வந்திருக்கான். வந்துருச்சா? வந்துருச்சு. ட்ரைலர் வந்து ட்ரைலரா டீசரா? ட்ரைலர் வந்திருக்கு. போடு போடு போடு. Your baby's update is here. காது கேக்கும். அக்கா ஹியரா? என்ன எழுந்திரி. Here. தெரியல அது என்னன்னு. உன் பையனுக்கு காது முளைச்சிருக்கு. காது முளைச்சிருக்கு. அவனுக்கு கேக்கும். அப்படி ஏய் இவங்கப்பா லவர் பண்ட்ல இருப்பாங்களே. இப்போ அவங்க நிறைய ரோல் பண்றாங்க. ரெட்ரோல கூட வந்தாங்கல. என்ன பெத்தாரே. வாய்ஸ் கேக்குறதுக்கு இந்த உலகத்துல நீ பார்க்க போற முகம் உன் மாமே முகமா தான்டா இருக்கும். இப்படி நடிச்சிருக்காரு பாருடா. உன்னை நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் பவுடர் போட்டு விடுவேன், தீ இரும்பாண்டா பாத்துக்குவேன். உனக்கு பாசங்காட்ட யாருன்னு தெரியுதா? தெரியுது பாபா பாஸ். செம்மையா இருக்காரா பாக்க. உன்னை அன்பா அறிவா வளர்க்க அழகான அத்தை. ஏய் ரொமான்ஸ்லாம் பண்ணிருக்காப்லே. அலகோலம். டேய் இன்னும் ஏய் அழகா இருந்துச்சு பாரு. வாவ். இந்த பெத்தாரே நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாமே உனக்கு நிறைய செய்ய போறேன்டா. டெய்லி கதை சொல்லி தூங்க வைப்பேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். நாம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம், ஊர் சுத்தலாம். வாழ்க்கைய கொண்டாட்டமா இருக்க போகுதுடா. மியூசிக் செம்மையா இருக்குல்ல. ஏய் ஸ்டோரி சூர்யா. ஓய் அப்பா எவ்வளவு திறமையா வச்சிருக்காரு. கணேஷ் சிவா இவர்தான் லபர்பந்துக்கு சூப்பரா ஆடுறாங்க. யார் அது? இவர்தான் விலங்கு. அந்த டீம் ஆஃப் விலங்கு. எப்படி ஓடி வராரு. என்ன சண்டை வந்தாலும் குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும் யாரை விட்டு போனாலும் நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. நல்லா எமோஷனலா இருக்கும் நினைக்கிறேன். அவர் ரியாக்ஷனை பாறேன். ஆமா ஃபீல் பண்ணி அந்த இடத்துல இருக்க மாதிரி பண்றாரு பாரு. ஏய் அப்பா இங்க பாருடா. பிரிச்சிட்டாரியா? ஐயோ அம்மா ஏன் இப்படி நடிக்கிறாரு? இப்ப அரக்கனா இருக்காப்ல. சாமடா. பிரசாந்த் பாண்டியராஜ். அந்த லாஸ்ட் ஷாட் பேர் வரவங்க பூரா நல்ல அந்த கிராமத்து சப்ஜெக்ட அவ்வளவு தரமா எடுத்து விடுறாங்க. இல்லடா உண்மையிலே எனக்கு சூரியோட அந்த லாஸ்ட் ஷாட் பாத்தில வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் தான் போதும் அவருக்கு. எப்படிங்க இப்படி நடிக்கிறாரு? உம்மாடி மனுஷனே இல்ல. மனுஷனா நடிக்கிறாரு. ஏய் செம்மையா நடிக்கிறாரு. எடிட்டர் வந்து கணேஷ் சிவா கொட்டுக்காளி அதோட எடிட்டர் தான். தினேஷ் புருஷோத்தமன் வந்து லப்பர் பந்தோட கேமராமேன். லப்பர் பந்து அந்த மாதிரி நிறைய படங்கள் ஹிட் படம் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாவும் படம் செம்மையா இருக்கும். பார்க்க நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து சூரியோட அந்த ஆக்டிங் காண்டி நான் படம் பார்த்து அவனுக்கு கண்டிப்பா அழுக வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். கொட்டுக்காளி இந்த ஃபேஸஸ்ல பாக்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான ட்ராக் இருக்கு. கொட்டுக்காளில கூட இவ்வளவு எமோஷனலான சீன்ஸ் இல்ல. இவ்வளவு தூரம் வேற ட்ராக். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல். விடுதலையிலயுமே இவ்வளவு தூரம் அந்த அழுகுற நிறைய வித்தியாசமான ஃபேஸ். சூரியோட வித்தியாசமான ஃபேஸ் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர்தான் ஸ்டோரியும் வேற. ஸ்டோரியே அவர்தான். ஏன்னா கிராமத்துல வளர்ந்தனால அவருக்கு வந்து இந்த மாதிரி மாமே மச்சான் இந்த மாதிரி அவரோட குடும்பமே பெரிய குடும்பம். மாமே மச்சான் இந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்ல. சோ அது சம்பந்தப்பட்டு ஏதோ அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்டோ இல்ல அவங்க ஊர்ல நடந்தது ஏதாவது ஒரு கதையை தான் எடுத்து சொல்லியிருப்பாப்புல. அதை இவங்க டெவலப் பண்ணி படமா எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த ஆக்டிங் இன்ன வரை அந்த லாஸ்ட் சீனை மறக்க முடியல. அந்த கண்ணா இருக்கட்டும், அவரோட உதடு கூட நடிக்குது. ஹேட்ஸ் ஆஃப். பயங்கரம் சார். நீங்க நீங்க நிறைய 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 நீங்க நிறைய 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 ஹைட்ஸ் போகணும்னு நாங்க வந்து ஆல்ரெடி ஹைட்டுக்கு போயிட்டாரு. உச்சாதி கும்பல போய் உட்கார நாங்க வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். என் மகனுக்கு ஒரு மாமே இருக்கான். சூரிய அளவுக்கான்னு தெரியாது, படம் பார்த்தது தெரியும்.